எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய சிவபெருமானே தோடுடைய செவியன் என்று தொடங்கக்கூடிய பாடலை அடியெடுத்து கொடுக்க அற்புத பாடலை தந்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்புகளை சொல்வதற்கு 5 மணித்துளிகள் பத்துமா என்றால் பத்தாது. இந்த நல்ல நாளில், இந்த நல்ல விடியலில் ஆண்டவன் திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய நாம், நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழக்கூடிய 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிடார் என்றே நாம் எல்லாம் சொல்லுவோம். ஒரு கற்பகத் தருவை போல எடுக்க எடுக்க ஆண்டவனின் பெருமையை பேசப்பட்ட பக்தி இலக்கியங்கள் மத்தியில் அடியவர்களுடைய பெருமையை இந்த மண்ணுக்கு சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நேர்கோட்டு பாதையிலே மனிதனை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பக்குவமான மறைநூல், புனித நூல் தெய்வ சேக்கிடாரின் பெரிய புராணம். தொண்டர்களுடைய பெருமை பேசக்கூடிய புராணம், அடியவர்களின் பெருமை பேசக்கூடிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மாமனிதர் ஞானசம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமானுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல செவிக்கு தேனனை இனிக்கும். சோனாடு என்று பெயர். சோனாட்டில் சீர்காழம்பதி, அந்த சீர்காழம்பதியில் இப்போ உள்ள சீர்காழி தான் சிவபாத இருதயர். சோனாட்டில் சீர்காழிப்பதியில் அற்புதமான சிவபாத இருதயர் என்கின்ற ரிக்வேத அந்தனர், யஜுர் சாமம் அதர்வனம்னு சொல்கிறமே, அந்த ரிக்வேதத்தினுடைய அனைத்தையும் அறிந்த ஒரு அந்தன பெருமான் சீர்காழி குளக்கரையில் குளிக்கச் செல்ல தன்னுடைய பச்சிலம் பாலகனை அழைத்து செல்கின்றார். கரையில் அமர்த்தி வைத்து 3 வயது பாலகனை அமர்த்தி வைத்து தான் குளக்கரைக்கு செல்கின்றார். குழந்தை பசியெடுத்து அழுததோ, ஞானத்திற்காக அழுததோ, விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு சத்தம் கொடுத்து அந்த குழந்தை அழுதது. 3 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தையனுடைய அழுகுரல் கேட்டு அம்மையப்பனாக இருக்கக்கூடிய அம்மண்ணி அப்பண்ணி அறிவுடைய மாமண்ணி என்று நாமெல்லாம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று வணங்கக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமான் உமாதேவியரோடு பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்த சரித்திரம் நாம் அறிவோம். கரைக்கு வந்த தந்தை பால்வடியும் குழந்தையின் பச்சிலம் குழந்தை பாலகனின் பால்வடியும் முகம் பார்த்து பதறிப்போனார். யார் கொடுத்த பாலை உண்டாய் என்று கோபம் கொப்பளிக்க வார்த்தைகளை விட அந்த குழந்தை விண்ணோக்கி காட்டுகிறது. எப்படிப்பட்ட காட்சி! எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய சிவபெருமானே தோடுடைய செவியன் என்று தொடங்கக்கூடிய பாடலை அடியெடுத்து கொடுக்க அற்புத பாடலை தந்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்புகளை சொல்வதற்கு 5 மணித்துளிகள் பத்துமா என்றால் பத்தாது. 5 வயது நிரம்பிய பாலகன் உபநய சடங்கு முடிந்து உபதேசம் சொல்வதற்கு ஆச்சாரிய பெருமக்கள் வருகிறார்கள். ஆனால் வேதங்களில் அவர்களுக்கு தெரியாத அறியாத விஷயங்களை கூட எடுத்து இயம்புகின்றார் ஞானசம்பந்த பெருமான். எப்பேற்பட்ட கல்வி ஞானம்! நம்ம 68வது குருமகா சன்னிதானம், நம்முடைய 68வது பீபாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு மகா பெரியவர் என்று சொல்லக்கூடிய பெரியவா 13 வயசில் பட்டத்துக்கு வந்து கும்பகோணத்திலேருந்து புறப்பட்டு முசிறிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மகேந்திர மங்கலத்தில் மண்ணில் பாடம் எழுதி படித்த இடத்தை அண்மையிலே அடியேன் சென்று பார்த்து வந்தேன். ஒரு கல்லூரி விழாவில் பங்கு பெற்று அந்த மகேந்திர மங்கலத்தில் ஆச்சாரியருக்கும் மற்றவர்களுக்கும் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட போது மெய் செலுத்து போனேன். ஞானசம்பந்தருடைய பெருமையை என்னவென்று சொல்வது? திருமருகால் என்கின்ற ஊரில் தலைவனும் தலைவியும் திருமணம் முடித்து இரவு தங்குகின்றார்கள். அரவுன்னா பாம்பு தீண்டி தலைவன் உயிர் மாய்த்து விட்டான். கதறி அழுகின்றாள் மனைவி. அபயக்குரல் கேட்ட ஞானசம்பந்தர் இறைவனிடத்தில் வேண்டி தலைவனை உயிர்ப்பித்து தந்த அதிசயத்தை சொல்வதா, அல்லது திருமறை காட்டுக்கு சென்று வேதாரண்யம் அருகிலே இருக்கக்கூடிய திருமறை காட்டிலே அவருடைய சன்னிதானத்தில் அந்த மூடிய கதவை
பதிகம்பாடி திறக்கச் செய்தாதே அந்த பெருமையைச் சொல்வதா? மதுரையிலே கூன்பாண்டியன் சமணத்தில் வீழ்ந்து தவித்தபோது சமணத்திலிருந்து சைவத்திற்கு கொண்டு வந்து சைவத்தின் பெருமையை நிலைநிறுத்தினாரே, அதை சொல்வதா? இப்படி அதிசயங்களின் சொரூபமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை எண்ணுவதும் எடுத்தண்ணி படிப்பதும் அவருடைய பெருமைகளை பறைசாற்றுவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் இந்த பேரானந்தம் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் தொடரும். நன்றி.